குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் அவர் என்விரான்மெண்ட் அப்படின்ற லெசனில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் மேன்யூர். டைப்ஸ் ஆஃப் மேன்யூர் அப்படிங்கிறது தான் இந்த இதில் நம்ம பார்க்குற கடைசி ஒரு டாபிக். ஸோ இது ஃபர்ஸ்ட்லேருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அனிமல்ஸில் வந்து டைரி ஃபார்ம், பவுல்ட்ரி ஃபார்ம் அண்ட் தென் ஹனி பீ, இது எல்லாம் தான் பார்த்தோம் இல்லையா? எபிகல்ச்சர்னு இன்னைக்கு பார்க்கறது டோட்டலாக இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த இதில் எல்லாத்துலேயுமே என்டையராக ஒரு ஃபீல்டை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், எப்படி அதற்கு நமக்கு உரங்கள் நமக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டாபிக். ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து எந்த மாதிரியான இயற்கை உரங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். டைப் ஆஃப் மேன்யூருங்கும் போது இதுல வந்து நேச்சுரலாகவும் இருக்கு, நமக்கு ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கு. என்ன மாதிரியான உரங்கள்லாம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் உரங்கள் அப்படிங்கிறது தான். உரம் என்பது எதற்காக நம்ம பயன்படுத்துறோம்? செடிகளினுடைய வளர்ச்சிக்காக. வளர்ச்சி நமக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனுடைய growth நமக்கு நல்லா இருக்கணும். எந்த ஒரு செடியை நம்ம வந்து பயிரிட்டாலும் அதுல நமக்கு வந்துட்டு நல்ல வளர்ச்சி இருக்கணும், நல்ல ஈல்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு ஒவ்வொரு வகையான உரங்கள் நம்ம வந்து மேன்யூர் பயன்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து அனிமல் மேன்யூர். அனிமல் மேன்யூர் அப்படின்னு சொன்னா நமக்கு விலங்குகள்ல இருந்து வரக்கூடிய உரங்கள். ஸோ விலங்கு உரம் அப்படிங்கிறது விலங்குகள் சம்பந்தப்பட்டது. விலங்குகளினுடைய கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுல இருந்து வரக்கூடிய உரம் தான் விலங்கு எரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது நம்ம ஒரு மாடு 2 மாடு வீச்சிட்டு இருந்தா ஓகே, ஆர் அதர்வைஸ் பெரிய ஃபார்மா வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி உரங் அப்படிங்கிறது நமக்கு அனிமல் மேன்யூர்ங்கிறது நிறைய கலெக்ட் பண்ணலாம். பட் பிகாஸ் அதுல வந்துட்டு நமக்கு அதுல இருக்கக்கூடிய கழிவுகள் அப்படிங்கிறது நமக்கு எல்லா இடத்துலையுமே நேச்சுரலா இருக்குங்கிறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. நேச்சுரல் மேன்யூர் அப்படிங்கிறதுல நமக்கு 2 விதமா நம்ம யூஸ் பண்ணலாம். நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், அல்லது நம்மளா தயாரிக்கக்கூடிய உரங்கள். அது எல்லாமே கெமிக்கல்ஸா இருக்கும். ஸோ இதுலயும் நமக்கு இயற்கை உரங்கள்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா ஒன்று அனிமல் மேன்யூர் அப்படின்னு சொல்றோம், இன்னொன்று பிளான்ட்ஸ்ல இருந்து கலெக்ட் ஆகுறது கிரீன் மேன்யூர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய ஒரு உரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த அனிமல் மேன்யூர் அப்படின்னு சொன்னா அது எங்க இருந்தெல்லாம் நமக்கு கிடைக்குது, ஸோ இதுல என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா வகையான விலங்குகளினுடைய கழிவுகள் அப்படின்னு சொன்னா நமக்கு கழிவு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் யூரின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ நமக்கு பஞ்சகவ்யா அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுல யூரினும் முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அப்ப அதுல இருந்தும் நமக்கு என்ன ஆகுது, நல்ல சத்து அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்ப இதனுடைய எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய கழிவு பொருள்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த பொருள் தான் சாணம் மற்றும் அதனுடைய நமக்கு வந்து யூரின் ரெண்டையுமே எருவாக நம்ம பயன்படுத்தலாம். என்ன மாதிரியான விலங்குகள்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா ஷீப், ஆடுகள், ஆடுகள்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு கழிவுகள், கேட்டில், மாடுகள் இருக்கு இல்லையா அதுல இருந்து, அண்ட் தென் ஹார்சஸ், குதிரைகள், குதிரையினுடைய சாணம் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல உரமாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் சிக்கன், கோழிகள்ல இருந்து வரக்கூடிய ஒரு உரம். அண்ட் பிக், பன்றி. ஸோ ஆடு, மாடு, பன்றி, அண்ட் தென் கோழி, வான்கோழி, முயல், இந்த மாதிரி எல்லா வகையான விலங்குகளினுடைய கழிவுகளுமே நமக்கு எதற்காக பயன்படுதுன்னு கேட்டா ஒரு மிகச்சிறந்த எருவாக. அனிமல் மேன்யூர்னா வாட் கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ், எந்த மாதிரியான விலங்குகள்ல இருந்து நம்ம ஒரு கழிவுகளை எடுத்தா உரமாக பயன்படுத்தலாம்னா ஷீப், கேட்டில், ஹார்சஸ், சிக்கன், பிக், அண்ட் தென் ராபிட் அண்ட் டர்க்கி, வான்கோழி அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான விலங்குகள்ல இருந்தும் நம்ம என்ன பண்றோம், உரம் அப்படிங்கிறத அவர்களோட அந்த விலங்குகளினுடைய கழிவுகள்ல இருந்து நம்ம அனிமல் மேன்யூர் அப்படிங்கிறத நம்ம தயாரிக்கலாம். சோ இதுல எந்த மாதிரியான சத்துக்கள் இருக்கு, எந்த சத்து அப்படின்னு சொன்னா பாஸ்பரஸ், என்பிகே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? முக்கியமான ஒரு விஷயம் தான் பாஸ்பரஸ், நைட்ரஜன், பாஸ்பரஸ், நைட்ரஜன்
அடுத்தது பொட்டாசியம். இந்த 3 வகையான முக்கியமான சத்துக்கள் நிறைந்ததுதான் இந்த அனிமலினுடைய எக்ஸ்கிரீட்டரி. பாஸ்பரஸ், நைட்ரஜன், பொட்டாசியம். சோ இந்த வகையான நமக்கு சத்து பொருட்கள் அதுல இருக்கு. பாஸ்பரஸ், நைட்ரஜன் போன்ற வகையான சத்து இருக்கிறதுனாலதான் அதிகமாக மண்ணுல என்ன பண்ணும், இது எல்லாத்தையுமே மண்ணுல நமக்கு வந்துட்டு இது 3 நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதை எல்லாத்தையுமே நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்னு இருக்கு. ஏன்னா பாஸ்பரஸ், நைட்ரஜன், பொட்டாசியம் இந்த சத்து இதுல அதிகமா இருக்குன்னு இருக்கும். தண்ணி அது போல மீதி இருக்கக்கூடிய சத்து எல்லாத்தையுமே அதிகரிக்கக்கூடிய தன்மையையும் இந்த அனிமல் மேன்யூர்ங்கிறது நமக்கு சாயிலினுடைய ஃபெர்டிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும், பிளான்ட்ஸினுடைய growth-ஐயும் நமக்கு இம்ப்ரூவ் பண்ணும். சோ சாயிலையும் மெயின்டைன் பண்ணக்கூடியது, சாயிலையும் நமக்கு சரியான வகையில மெயின்டைன் பண்ணும், பிளான்ட் growth-ஐயும் நமக்கு அதிகரிக்கக்கூடியது. சோ இதனுடைய பயன்கள் என்ன? விலங்கினுடைய எருவை நம்ம பயன்படுத்தினா மண்ணில இருக்கக்கூடிய இந்த வகையான சத்துக்களை அதிகமாக தக்க வச்சுக்கும், தண்ணியெல்லாம் நிறைய அப்சர்வ் பண்ணி மண்ணுல இருக்க வச்சுக்கும், அண்ட் தென் செடிகளினுடைய வளர்ச்சிக்கும் உதவக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம இந்த அனிமல் மேன்யூர்னு சொல்ற விலங்குகளினுடைய எரு. சரிங்களா? சோ இப்ப விலங்கினுடைய எரு அப்படின்னா எப்படி, எந்த வகையான விலங்குகள்ல இருந்து நம்ம எருக்களை பயன்படுத்தலாம், அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கும், அதனுடைய வேலை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இது எல்லாமே என்னது, அனிமல் மேன்யூர்ஸ். இப்போ விலங்கினுடைய எருக்கள்ல இருந்து நம்ம இந்த ஒரு பயன்பாடு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கிறது தான் கிரீன் மேன்யூர். கிரீன் மேன்யூர் அப்படின்னு சொல்லக்கூடியது தாவரங்கள்ல இருந்து வரக்கூடியது பசுந்தாள் உரம். நீங்க டிவியில ரேடியோல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த வயலும் வாழும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நிறைய இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அதுல எல்லாம் என்ன இருக்கும், எந்த மாதிரியான உரங்கள் பயன்படுத்தலாம், எது பயன்படுத்தினா நமக்கு நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ இத செடி அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான செடிகளினுடைய இலைகள், பசுமையா இருக்கக்கூடிய இலைகளை அப்படியே நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு சொன்னா இல்ல, எல்லாத்தையுமே டீகம்போஸ் பண்ணணும். டீகம்போசிஷன் அப்படின்னு சொன்னா மட்க செய்தல். அந்த பொருட்களை மட்க செய்து நம்ம என்ன பண்றோம், அதை வந்து உரங்களாக மாற்றலாம். நம்ம வீட்டிலேயே கூட டெய்லி இந்த மாதிரி பயன்படுத்தலாம். பழங்கள், காய்கறிகள் இவற்றினுடைய தோல்லாம் இருக்கு இல்லையா? டெய்லி அம்மா என்ன பண்றாங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் பயன்படுத்துறோம் இல்ல சமையலுக்கு, அதனுடைய பீல், தோல் இருக்கு, பழ வகைகள் சாப்பிடுறோம், அதனுடைய தோலிகள், அதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, டஸ்ட்பின்ல போடாம நம்ம நம்ம வீட்டுல மண் வெளியில கொஞ்சம் பிளேஸ் இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன பள்ளம் வெட்டி நம்ம சேகரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், டீகம்போஸ் ஆகும், மட்கும். அப்போ நம்ம வீட்டுல செடி கொடிகள் இருந்ததுன்னா அதனுடைய லீவ்ஸ், இலையெல்லாம் கொட்டும்ல, அந்த மாதிரியான இலைகளையும் நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணி அதுல சேர்க்கலாம். தாவரத்தினுடைய இலை, கிளை, சின்ன சின்ன செடிகள், இதை எல்லாத்தையுமே என்ன பண்றோம், நம்ம டீகம்போஸ் பண்றோம். டீகம்போஸ் பண்ணி அதை ப்ராப்பரா நம்ம என்னவா மாத்துறோம், மேன்யூரா கன்வெர்ட் பண்றோம். டைரக்டா இப்போ தோலிகளை அப்படியே கொண்டு போய் செடிக்கடியில போட்டா அது மேன்யூரா அதனுடைய வேல்யூஸ் நம்மளுக்கு எலிஜிபிள் ஆகாது, மேன்யூரா அதனுடைய பயன்பாடு வராது. வெறும் இலை கொட்டுது, பழத்தினோட தோலியை அப்படி அப்படியே டெய்லி கொண்டு போடுறேன் அப்படின்னு சொன்னா அதுல புழு பூச்சி எல்லாம் அது வந்து தேவையில்லாத ஒரு பொருளா மாறுமே தவிர மேன்யூரா கன்வெர்ட் ஆகாது. When we want to decompose the material means it will be converted into manure. நம்ம பழம், காய்கறியினுடைய என்னது தோல் அல்லது செடிகளினுடைய இலைகள், ஒரு பிளான்ட்ஸ்னுடைய லீவ்ஸ், இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ஃபுல்லுமே டீகம்போஸ் பண்ணும் பொழுதுதான் மேன்யூரா நமக்கு அது மாறும். அந்த மாதிரி தாவரமும் மண்ணும் சேர்ந்துதான் மாறும். அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு 4 மாசம்
கழிச்சு அந்த பள்ளத்துல அந்த இலைத்தழை மண்ணோட சேர்ந்து உரமாக மாறி இருக்கும். அந்த மாதிரியான உரங்களை நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா அந்த செடிகள் நமக்கு நல்லா வளரும். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம இந்த உரங்களை பயன்படுத்தும் பொழுது இது தாவரத்துல நமக்கு ரூட் பார்ட் அண்ட் தென் ஸ்டெம் பார்ட்னு ரெண்டா பிரிக்கலாம் இல்லைங்களா? வேர்பகுதி அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம்ல, அந்த வேர்பகுதியில நமக்கு சின்ன சின்ன பால் மாதிரி நீங்க பார்த்திருக்கலாம், உருண்டை. இப்போ என்ன சத்து தேவை நம்ம பார்த்தோம்? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஸோ இந்த மாதிரி கிரீன் மேன்யூர் பயன்படுத்தும் பொழுது இந்த மேன்யூஸ் செடிகளினுடைய ரூட் பார்ட்ல நைட்ரஜனை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது, அதிகப்படுத்துது. ஸோ நைட்ரஜன் சத்துங்கிறது செடியினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான உரங்களை பயன்படுத்தும் பொழுது இதனுடைய வேலை என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம அனிமல் மேன்யூர்ஸ் பார்த்தோம். அனிமல்னுடைய மேன்யூர் யூஸ்வலா பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம், நைட்ரஜன் இதனுடைய அந்த நியூட்ரிஷன்ஸ் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், வாட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இதை எல்லாமே நம்ம அதனுடைய யூசஸா பார்த்தோம். அண்ட் தென் சேம் டைம் கிரீன் மேன்யூர் பசுந்தாள் உரங்கள் பயன்படுத்தும் பொழுது அது வேர் முடிச்சுகள்ல நைட்ரஜன் கண்டென்ட்டை அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை செய்யறாங்க. அண்ட் தென் தேவையில்லாத வீட்ஸ் அப்படின்னு சொன்னா களை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? தேவையில்லாத செடிகள் அப்படிங்கறது தான் களை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த களைகள் எல்லாமே அதுல வளராம நமக்கு பாதுகாக்க கூடியது. அது சீக்கிரமா அழிஞ்சிரும். இந்த பசுந்தாள் உரம் எல்லாம் போடும்போது நம்ம என்ன செடி, கத்திரிக்காய் செடி பயிரிட்டோம்னா அது மட்டும் வரும், நெல்லோ கம்போ அந்த மாதிரி உரங்களை போடும் பொழுது இந்த கிரீன் மேன்யூர்ஸ் எல்லாம் பயன்படுத்தினா களை செடிகளை எல்லாத்தையுமே அழிச்சிடும். அதே மாதிரி சாயில் எரோஷன், மண் அரிப்பை தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மண் அரிச்சதுன்னு சொன்னா சின்ன சின்ன செடிகள்லாம் அப்படியே தண்ணியில கரைஞ்சு போயிடும் இல்லையா? அப்ப மண் அரிப்பை தடுக்கக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு இருக்கு. அப்போ இந்த ரெண்டு விஷயமுமே ஒரு குட் குவாலிட்டி. இப்போ கிரீன் மேன்யூர் பயன்படுத்தும் பொழுது நமக்கு நைட்ரஜன் கண்டென்ட் வேர்பகுதியில நமக்கு ரூட் பார்ட்ல அழகா நமக்கு சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு தன்மை. அதே போல வீட்ஸ் களை செடிகள் வளராம பாதுகாக்கும், மண் அரிப்பையும் தடுக்கக்கூடியது, சாயில் எரோஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, prevention of soil erosion. These are all the qualities, good qualities for usage of green manure. பசுந்தாள் உரங்கள் பயன்படுத்தும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான நல்ல ஒரு செயல்பாடு நமக்கு இருக்கு. ஸோ இந்த தாவரங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், மண்ணோட சேர்ந்தே அதுல நம்ம பயிரிடுறோங்கும் போது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த நல்ல விஷயங்களை எல்லாமே இந்த பசுந்தாள் உரம் நமக்கு செய்யுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெர்மி கம்போஸ்டிங். கம்போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மக்கிய தொழு உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே டைரக்டா யூஸ் பண்றதை விட மட்க செய்யும் பொழுதுதான் அதில் நமக்கு நிறைய நல்ல ஒரு குட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது, நல்ல பண்புகள் நமக்கு கிடைக்குது. கம்போஸ்ட் அப்படிங்கிறது டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் ஆஃப் crop residues and then animal waste. நமக்கு ஒரு செடிகள்லாம் இப்ப வளர்க்குறோம் இல்லையா? நெல்லு, கம்பு, கேழ்வரை எல்லாம் எதாகுது, ஹார்வெஸ்ட் ஆகுது, அறுவடை செஞ்சிடறோம். அதுக்கப்புறமா அதுல இருந்து வெறும் செடி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லையா? தானியங்கள் மட்டும்தான் அதுல இருந்து எடுத்துக்கிறோம். அந்த வளர்ந்த செடியாகப்பட்டது அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ அதுல இருக்கக்கூடிய அந்த செடி அண்ட் தென் அனிமல் வேஸ்ட் அண்ட் தென் ஃபுட் வேஸ்ட், நமக்கு உணவு கழிவுகள், இந்த எல்லாத்தையுமே என்ன பண்றோம், சேர்த்து தான் இந்த மக்கிய தொழு உரம் அப்படிங்கிறத நம்ம தயாரிக்கிறோம். பயிர்களினுடைய சக்கை, விலங்குகளினுடைய கழிவுகள், நம்ம சாப்பிட்டு வேஸ்ட் ஆக்கிற உணவு கழிவுகள், இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம இதெல்லாம் எப்படி டீகம்போஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா பாக்டீரியா. இப்போ சாணம்
இப்போ மாடு வச்சிருக்கவங்க வீட்டுல எல்லாம் சாணம்னு இருக்கும். ஒரு 4-5 நாள் நம்ம கலெக்ட் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா அதுல சின்ன 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 பூச்சிகள்லாம் உருவாகும். பார்த்திருக்கீங்களா? சோ அந்த மாதிரி அதுல இருந்து உருவாக்கக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கை அப்படிங்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத சின்ன ஒரு ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பூச்சிகள், நுண்ணுயிரிகளால இந்த எல்லா வேஸ்ட்டுமே என்ன ஆகும்? டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆனா மட்டும்தான் நமக்கு எந்த ஒரு விஷயமுமே அதுல உரமா மாறும், இல்லைன்னா உரமா மாறாது. ஸோ கிராப் ரெசிடியூ, அனிமல் வேஸ்ட் அண்ட் ஃபுட் வேஸ்ட் ஆர் டீகம்போஸ்ட் பை த ஹெல்ப் ஆஃப் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. அதுல இருக்கக்கூடிய சின்ன 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 பூச்சிகளால என்ன ஆகும்? அது நமக்கு உரமாக மாறும். அந்த மாதிரி நுண்ணுயிர்கள் எல்லாமே என்ன மாறுது? இத நம்ம சாணியா இருக்கிறது, அந்த பூச்சி எல்லாம் வந்துருதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே அது எப்படி இருக்கும்? செமி சாலிட் லிக்விடா இருக்கக்கூடியது எல்லாமே ஃபுல்லுமே ட்ரையா மாறும். அந்த மாதிரியானத ஒரு தன்மையை கொடுக்கறது தான் இந்த பாக்டீரியா, ஃபங்கை எல்லாமே. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே நமக்கு அதுல இருக்கக்கூடிய ஆர்கானிக் மாற்றலாம் சின்ன சின்ன சின்னதா பிரேக் பண்ணக்கூடிய ஒரு தன்மை. அந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு டீகம்போஸ் ஆகி நமக்கு ஒரு கம்போஸ்ட் அப்படி சொல்லக்கூடிய ஒரு தொழு உரமாக நமக்கு மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டைட்டில்? நேச்சுரல் மேன்யூர். அப்ப இயற்கையாக நமக்கு இருக்கக்கூடிய என்ன மாதிரியான மேன்யூர்? டைப்ஸ் ஆஃப் மேன்யூர் அப்படின்னு சொன்னா அதுல அனிமல் மேன்யூர், கிரீன் மேன்யூர் அண்ட் கம்போஸ்ட் மேன்யூர். ஸோ கம்போஸ்ட் மேன்யூர் அப்படிங்கிறது மூன்றாவது வகையில நம்ம பார்க்கறது. ஸோ அனிமல் மேன்யூர் அப்படின்னு சொன்னா நமக்கு அனிமல்ஸினுடைய எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ், கழிவு பொருள்களில் இருந்து நமக்கு சாணம் மற்றும் சிறுநீரை கொண்டு நாம் தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இதுல நம்ம அனிமல் மேன்யூர் அப்படின்னு அதுல இருந்து நம்ம பண்றோம். ஸோ வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆர் பிரசன்ட் தேர்? நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் தென் பொட்டாசியம். ஸோ இது மாதிரி நியூட்ரிஷன்ஸ் அதுல நமக்கு இருக்கு, சத்து பொருள். ஸோ மோரோவர் அது என்ன பண்ணுது? நமக்கு அந்த தண்ணிய அதிகமாக மண்ணுல தக்க வச்சுக்கக்கூடிய தன்மை, அதுதான் அதனுடைய யூசேஜ். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது பிளான்ட் மேன்யூர். பிளான்ட் மேன்யூர்ஸ்னா தேவையில்லாத ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் லீவ்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்னுடைய ஒரு பீல்ஸ், இந்த எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்? கழிவுகளை டீகம்போஸ் பண்ணி கிரீன் மேன்யூரா கன்வெர்ட் பண்ணினா இது லெகுமினஸ் பிளான்ட்ஸ்ல நமக்கு நைட்ரஜன் கண்டென்ட்ஸை நமக்கு அழகா ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை இம்ப்ரூவ் பண்ணுது. ஆஸ் வெல் அஸ் தேவையில்லாத செடிகளையும் சாயில் எரோஷனையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி கிரீன் மேன்யூர். அண்ட் தென் கம்போஸ்ட் மேன்யூர் அப்படின்னு சொன்னா டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். எது? கிராப் ரெசிடியூ, அனிமல் வேஸ்ட் அண்ட் ஃபுட் வேஸ்ட். பயிர்களினுடைய சக்கை, விலங்கு மற்றும் உணவுகளினுடைய கழிவுகளை என்ன பண்றோம்? பாக்டீரியா, பூஞ்சை இதன் மூலமாக நம்ம என்ன பண்றோம்? மட்க செய்து உரங்களாக நம்ம மாற்றோம். பாக்டீரியா, ஃபங்கை என்பது பூஞ்சை. சோ இதன் மூலமாக நமக்கு என்ன ஆகுது? மட்க செய்தல் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு எதனால நடக்குது? நமக்கு இந்த பாக்டீரியா, பூஞ்சை மூலமாக இந்த கழிவுகள் எல்லாமே மட்கிறது. அப்படி மட்கி நமக்கு கம்போஸ்ட் மேன்யூரா மாறுது, மக்கிய தொழு உரமாக மாறுகிறது. இந்த 3 வகையான உரங்கள் தான் நம்ம பார்க்கோம். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கறது அடுத்தது வெர்மி கம்போஸ்ட். கம்போஸ்ட் அப்படின்னு சொல்றதே நமக்கு உரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? தொழு உரம்னு. அடுத்தது நம்ம பார்க்கறது தான் மண்புழு உரம். அது மண்புழு அப்படிங்கிறது ஃபார்மரா ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப விவசாயினுடைய நண்பன் யாரு, எதிரி யாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நண்பன் அப்படிங்கிறது யாரு? நமக்கு மண்புழு அப்படிங்கிறவங்க. எதிரி அப்படிங்கிறவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்துட்டு எல்லாரும் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து தான் வந்திருப்போம். ஸோ ஜென்ரலா நமக்கு தெரியும் யாரெல்லாம் நமக்கு ஃபார்மர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, அதே மாதிரி நமக்கு கெடுதல் விளைவிக்கிறவங்க யாரு அப்படின்னு. எஸ், கிராஸ் ஹோப்பர்.
வெட்டுக்கிளி அப்படிங்கிறது தான் எல்லா வளர்ந்த செடி எல்லாத்தையும் என்ன பண்ணோம்னா ஃபுல்லா கட் பண்ணிடும். ஸோ அதை தான் நம்ம எனிமி ஆஃப் ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வெர்மி கம்போஸ்ட் அண்ட் தென் வெர்மி கல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். வெர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிறத விட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம வெர்மி கல்ச்சர் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். அடுத்தது நம்ம எப்படி வெர்மி கம்போஸ்ட் அப்படிங்கறது தயாரிக்கிறது. வெர்மி கல்ச்சர் அப்படின்னு சொன்னாலே வெர்மி கம்போஸ்டிங் இந்த மெத்தட் ஆஃப் ஆர்கானிக் வேஸ்ட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன பண்றோம், நமக்கு ஒரு உரமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், வெர்மி கம்போஸ்டிங். இதுல எதெல்லாம் நம்ம ஆட் பண்றோம்னு சொன்னா, வேஸ்ட் பேப்பர், வேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பேப்பர், தேவையில்லாத பேப்பர் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். அண்ட் தென் இலைகள், மட்கி கீழே விழக்கூடிய இலைகள், அண்ட் தென் பீஸ் ஆஃப் வுட், மரம், சின்ன சின்ன மர துகள்கள், இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல வெர்மி கல்ச்சர்னு சொல்லக்கூடிய இந்த மண்புழு உரம் அப்படிங்கிறத நம்ம தயாரிக்கலாம். தேவையில்லாத காகிதம், இலை, சின்ன சின்ன மரத்துண்டு, அண்ட் மெயினா இருக்கிறது என்னது, இதோட சேர்ந்து நம்ம எர்த்வாமையும் ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் மண்புழுவையும் சேர்த்து நம்ம இதோட சேர்க்கும் பொழுது அந்த மொத்தமும் இது எல்லாம் மட்கி நமக்கு என்னவா மாறுது, நைட்ரஜன் உரமாக மாறி நமக்கு மண்புழு உரமாக்குதல். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ வெர்மி கம்போஸ்டிங் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா. வாட் இஸ் வெர்மி கம்போஸ்டிங்னா, வெர்மி கம்போஸ்டிங் இஸ் a method of transforming of organic waste paper leaves and பீஸ் ஆஃப் வுட். இந்த ஒரு கான்செப்டை தான் நம்ம சொல்றோம். வெர்மி கம்போஸ்டிங், மண்புழு உரம் என்றால், உரமாக்குதல் என்றால் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ எப்படி தேவையில்லாத காகிதம், இலைகள், மர துண்டுகள், இதை எல்லாத்தையுமே எதோட சேர்த்து நம்ம மண்புழுவை கொண்டு நைட்ரஜன் உரமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுல நமக்கு சாதாரணமா என்னது, ஜென்ரலாவே நம்ம இலை, தழை இதை எல்லாத்தையும் மட்க செய்து உரமா மாத்துறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது போலதான் இந்த இடத்துல நமக்கு எல்லா கழிவையும் நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணினாலும் அதை ப்ராப்பரா பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்படியே கொண்டு செடிக்கடியில போட்டாலும் அது உரமா மாறாது. அதற்கென்று ஒரு பிளேஸ் நம்ம கிரியேட் பண்ணி ஒரு பள்ளம் மாதிரி தோண்டி அதுல வேஸ்ட் எல்லாத்தையும் டம்ப் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம்தான் அது என்னவா மாறும், நமக்கு உரமாக மாறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அப்ப நம்ம கழிவுகளை எல்லாத்தையுமே ப்ராப்பரா அதுல கரெக்டா சேகரிக்கணும். சுகாதார முறையில் நம்ம என்ன பண்றோம், நல்லமா நம்ம எப்படி நல்லா நீட்டா இருக்குமோ அது போல உரம் தயாரிக்கும் போதும் அந்த பிளேஸையும் நம்ம சுகாதாரமாக தான் அதை தயாரிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உரம்லாம் நம்ம யூஸ் பண்றதுனால மெயினா காகிதம், பேப்பர் எல்லாத்தையும் எரிக்கிறோம்னு சொன்னா சுற்றுச்சூழல் பாதிக்கும். ஆர் அதர்வைஸ் நான் அதை கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அப்ப என்விரான்மெண்ட்டும் நமக்கு என்ன ஆகுது, நல்ல சுற்றுப்புறமும் தூய்மையாக நமக்கு இருக்கு. அப்ப நமக்கு சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாம். அதே போல தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையுமே நம்ம இதுல கலெக்ட் பண்ணிடுறோம் இல்லைங்களா. அப்போ இந்த கழிவுகள் பேப்பர் லீவ்ஸுங்கிறத விட இதோட விலங்கு கழிவுகளை எல்லாமும் நம்ம ஆட் பண்றோம்னா அதுவும் அங்கங்க இருந்து டம்ப் ஆகி நமக்கு என்விரான்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணாம அதை உரமா நமக்கு மாற்றக்கூடிய ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன பொருள்லாம் நமக்கு தேவை, மெயினா ஒரு மண்புழு உரம் தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன மாதிரியான பொருட்கள், ஃபர்ஸ்ட் இப்போ வேஸ்ட் பேப்பர் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது என்னென்ன மாதிரியான பொருள் நமக்கு நீட்டா மெயின்டைன் பண்றோம்னு சொன்னா கிராப் ரெசிடியூ ஆஃப் வைக்கோல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. வைக்கோல் அப்படின்னு சொன்னா ரைஸ்ட்ரா. ரைஸ்ட்ரா அப்படின்னு சொன்னா நம்ம நெல்லெல்லாம் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா வைக்கோல் அப்படின்னு வரும் இல்லைங்களா. அது அடுத்தது ரைஸினுடைய ஹஸ்கு, தவிடு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த தவிடை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உமி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த உமி. அது போல நம்ம வீட்டில் டெய்லியும் யூஸ் பண்ற கூடிய டீ வேஸ்ட்,
டீ பவுடர் நம்ம டெய்லிக்குமே நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த வேஸ்ட் ஃபில்டர் பண்ணினதுக்கு அப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு வேஸ்ட்னு எடுத்துக்கலாம். காஃபி ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுல வரக்கூடியது இந்த டொபாக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டொபாக்கோ வேஸ்ட், இது இந்த மாதிரியான வேஸ்ட் பவுடர் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், திஸ் இஸ் ஒன் பாயிண்ட். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் தென் வெஜிடபிள்ஸ் பீல்ஸ், தேவையில்லாத அழுகினது, அதனுடைய தோலி, இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், நம்ம ப்ரிசர்வ் பண்ணி இந்த மண்புழு உரமாக மாற்றலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனிமல் வேஸ்ட். அனிமல்ஸ் வேஸ்ட்னா விலங்குகளினுடைய கழிவுகள். ஸோ விலங்குகள் கழிவு, நம்ம செடிகடிகளினுடைய கழிவு, அரிசியிலிருந்து வரக்கூடிய வைக்கோல்ங்கிறது, உமி, அண்ட் தென் டீ போட்ட அதனுடைய வேஸ்டேஜஸ், புகையிலை அதிலிருந்து வரக்கூடிய வேஸ்டேஜ், மாட்டினுடைய சாணி, பறவையினுடைய எச்சம், இந்த மாதிரி எல்லா கழிவுகளையுமே சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த வெர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிறத நம்ம தயாரிக்கலாம். வெர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிறது மண்புழு உரம் அப்படிங்கிறது. மண்புழு உரம் தயாரிப்பதற்கு நமக்கு என்ன பொருள்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் இந்த இது. ஸோ வெர்மி கல்ச்சர் அப்படின்னு சொன்னா எவ்வாறு நம்ம தயாரிக்கிறது, ஸோ வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மண்புழு உரம். மண்புழு உரம் அப்படிங்கிறது எவ்வாறு நம்ம தயாரிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ see here, இப்போ மண்புழு அப்படிங்கிறதே நம்ம என்னது, ஃப்ரெண்டு, ஃபார்மர் ஆஃப் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. அப்ப இந்த மாதிரி எல்லா வேஸ்டேஜஸையும் நம்ம மட்க செய்யும் பொழுது அதிலிருந்து நிறைய மண்புழுக்கள் நமக்கு உருவாகும். ஸோ அந்த மண்புழுக்களை என்ன பண்றோம், நம்ம வயல்ல அதுல உரமாக போடுறோம். அதுதான் ஒரு வெரி குட் ஆர்கானிக் மேன்யூர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு இயற்கையான உரமாக நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல இந்த அனிமல்ஸ் மேன்யூர்ஸ், இதை நம்ம பயன்படுத்தி செடி கொடிகள்லாம் வளர செய்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கும். தேவையில்லாத நமக்கு ஆர்டிபிஷியலா நம்ம செயற்கையாக தயாரிக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ், உரங்களை எல்லாம் பயன்படுத்துறதை விட இப்படி இயற்கையான உரங்கள் நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய செடிகளினுடைய வளர்ச்சி, தரம் எல்லாமே பெஸ்டா இருக்கும். ஸோ இதுதான் மண்புழு உரம்ங்கிறது. நம்ம இந்த மாதிரி சேகரிக்கும் பொழுது அதுல நிறைய மண்புழு என்பது உருவாகும். அதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், செடி கொடிகளுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம், ஃபுல்லுமே அதுல போடலாம். ஸோ இது ஆர்கானிக் மேன்யூர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன மாதிரி புண்ணாக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் பொழுதும் அதுல இருந்து நிறைய நமக்கு என்ன ஆகும், அதனுடைய வேஸ்டேஜஸ் வரும். இப்போ சிசேம் ஆயில் ஆகட்டும், கிரவுண்ட்நட் ஆயில் ஆகட்டும், கோகனட் ஆயில், எந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணாலும் அதுல இருந்து இந்த மாதிரி கேக்ஸ் வரும். நீம் கேக், வேப்பம் புண்ணாக்குன்னு சொல்லுவோம். தட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் மேன்யூர் ஃபார் ஆல் பிளான்ட்ஸ். எல்லா வகையான செடிகளுக்கும் வேப்பம் புண்ணாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது காட்டன் சீடு, பருத்தி எண்ணெயிலிருந்து வரக்கூடிய ஒரு கேக். ஸோ ஒவ்வொரு வகையான ஆயில்ஸ்ல இருந்தும் நமக்கு கேக்ஸ், இந்த வேஸ்டேஜஸ் அது வரும். அந்த புண்ணாக்குங்கிறதையும் நம்ம செடிகளுக்கு போடும் பொழுது செடிகளுக்கும் போடலாம், மாடுகளுக்கும் என்ன பண்ணுவோம், அது உரமா உணவுப் பொருளாக கொடுப்பாங்க. அதுவும் நமக்கு சத்துள்ளதாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் மேன்யூர் அண்ட் தென் வெர்மி கம்போஸ்ட் பத்தி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இந்த மண்புழு உரத்தினுடைய அட்வான்டேஜஸ். சரி, இவ்வளோ பயன்படுத்துறமே, இதனுடைய நல்ல விஷயம் என்னெல்லாம் நமக்கு குட் குவாலிட்டிஸ் தருது, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா அதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நமக்கு இருக்கணும் இல்லைங்களா. சோ அட்வான்டேஜஸ், இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியும், ஓகே இப்ப படிக்கணுமா, நான் படிச்சா எனக்கு என்ன வரும், நல்ல மார்க் எடுத்தா என்னவாவேன், எல்லாமே இப்படி கேட்போம்ல. அப்படிதான் ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் அதை செஞ்சா நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்மி கம்போஸ்ட். வெர்மி கம்போஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, மண்புழு உரம் தாவரத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம்னு சொன்னா முக்கியமான நியூட்ரிஷன்ஸான நைட்ரஜன், பொட்டாசியம்,
அண்ட் தென் பாஸ்பரஸ். இந்த 3 தான் என்பிகே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த என்பிகே அப்படிங்கிறது தான் எசென்ஷியலான ஒரு விஷயம். முக்கியமா தாவரங்களினுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த வெர்மி கம்போஸ்ட். இந்த மண்புழு உரத்தினுடைய நன்மை என்ன? மண்புழு உரம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அந்த மண்புழு உரத்தினுடைய அட்வான்டேஜஸ் என்னன்னா, இந்த என்பிகேவை ரிட்டைன் பண்ணி எல்லா வகையான அந்த மினரல்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ணுது, மண்ணுல தக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தன்மையை நமக்கு தருது. அண்ட் தென் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னா தண்ணி நிறைய சப்ளை பண்றோம் இல்லையா, தண்ணி நிறைய பாய்ச்சறோம் அப்படின்னு சொன்னா அந்த தண்ணியை இழுத்துக்கணும் இல்லையா. அப்ப நீரை உறிஞ்சினா மட்டும்தான் அந்த செடியாகப்பட்டது நன்கு வளரும். அப்ப நீர் உறிஞ்சும் தன்மை என்பது நமக்கு அதிகப்படுத்தக்கூடியது இந்த மண்புழு உரம். அட்வான்டேஜஸ்னா ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்பிகே, நியூட்ரிஷன்ஸ் கெப்பாசிட்டி, மினரல்ஸ் நிறைய நமக்கு வந்து மண்ணுல கொடுக்கறது. அண்ட் தென் தண்ணியை உறிஞ்சி நமக்கு அதுலயே சேமிச்சு வைக்கணும். டெய்லி காலையிலையும் சாயந்தரத்தையும் தண்ணி பாய்ச்சுறேன், ஆனா செடி வளர மாட்டேங்குதுன்னு சொன்னா அது ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா. வாட்டரை ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்றது இந்த வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நமக்கு ஆர்டிபிஷியலா நம்ம உருவாக்குகின்ற அந்த உரங்களை எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், தவிர்க்கலாம். சோ தேவையில்லாத டிசீஸ் எல்லாம் பிளான்ட்ஸுக்கு வருது இல்லையா, அந்த மாதிரி இல்லாம நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ். தேவையில்லாத நமக்கு நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபெர்டிலைசர்ஸை நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபெர்டிலைசர் யூசேஜஸை நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். இதுதான் முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்பிகேவை அதிகமாக நமக்கு மண்ணில் தக்க வச்சுக்கிறது, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். தேவையில்லாமல் பயன்படுத்தாம வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு உரங்களையுமே நம்ம இதில் பயன்படுத்த வேண்டாம். செயற்கை உரங்களினுடைய பயன்பாட்டை நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாம் தான் நமக்கு அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்மி கம்போஸ்ட். ஸோ இன்னைக்கு பார்த்த என்னென்ன டாபிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் மேன்யூர்ல அனிமல் மேன்யூர், கிரீன் மேன்யூர், கம்போஸ்ட் மேன்யூர் பார்த்தோம். அண்ட் தென் வெர்மி கல்ச்சர்ங்கிறதுல வெர்மி கம்போஸ்ட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்மி கம்போஸ்ட். ஸோ இதுதான் பார்த்தோம். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஸோ நேத்திக்கு நான் வந்து ஒரு வேர்ட் வால் இந்த ஆக்டிவிட்டி ஷோ பண்ணேன், பட் இது உங்களுக்கு ஆக்சுவலா ஷோ ஆகலை, பிகாஸ் ஷேர் ஆகலை. என்னுடைய வாய்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல பாருங்க, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. டெய்ரி ப்ராடக்ட்ஸை நம்ம இதுல என்ன பண்ணணும், ஆக்சுவலா ஃபுல்லும் இதை மேட்ச் பண்ணணும். சரிங்களா, நான் இப்போ அதை மேட்ச் பண்றேன், நீங்களும் எல்லாமே கரெக்டான்னு பாருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் என்னது, நம்ம கிரீன் கிரீம் அப்படின்னு யூஸ் பண்றோம் இல்லையா, இதுதான் மார்க்ரைன் அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட். ஓகே, சீஸ் அப்படின்னு சொன்னா இதுதான் நம்ம சீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடிய ப்ராடக்ட். அண்ட் தென் மில்க், ஸோ திஸ் இஸ் மில்க். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பட்டர், இதுதான் வெண்ணெய். இது எல்லாமே என்னது, நமக்கு டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள். எஸ், ஐஸ்கிரீம் இதுதான் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சீஸ் கிரீம் அப்படின்னு நம்ம இதில் ஆட் பண்றோம். அண்ட் தென் சாஃப்ட் சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க வருது. ஓகே, ஸோ இதனுடைய பிக்சர் இதுதான், சாஃப்ட் சீஸ், சீஸ் கிரீம், ஐஸ்கிரீம், கிரீம், யோகர்ட், அண்ட் தென் மில்க், அண்ட் தென் மார்க்ரைன், பட்டர், சீஸ். கரெக்டா இருக்கா எல்லாமே? சப்மிட் பண்ணிடலாமா? இதுல ஏதாவது நான் தப்பா மேட்ச் பண்ணிருக்கேனா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த டெய்ரி ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ். நமக்கு பால்ல இருந்து வரக்கூடியது என்னதெல்லாம், வெண்ணெய், பால், கிரீமு, ஐஸ்கிரீமு, சீஸு, சாஃப்ட் சீஸு, யோகர்ட். தீஸ் ஆர் ஆல் த ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் டெய்ரி. டெய்ரியிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருட்கள். ஓகே, சப்மிட் பண்ணலாம். எதெல்லாம் ரைட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா?
எஸ், ஆல் ஆர் கரெக்ட். ஸோ எல்லாமே இதுல கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. ஸோ டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னா என்னென்ன, நமக்கு பால் பண்ணையிலேருந்து எதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது தான். பால், மார்கரைன், பட்டர், சீஸு. ஸோ இது ஒவ்வொன்றுமே யோகர்ட், கிரீம், ஐஸ்கிரீம், இது எல்லாமும் நமக்கு பால் சம்பந்தப்பட்ட பொருள்கள். அப்ப இப்போ நம்ம படிச்ச டெய்ரி ஃபார்ம், பவுல்ட்ரி ஃபார்ம் அப்படிங்கிறதுல அப்ப டெய்ரி ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படிங்கறத இதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரீகால் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் Sir, am I audible, sir?